சரி, இப்போ நம்ம டெய்லி ஓப்பனிங் பெல் ஷோவில் கச்சா எண்ணெயோட விலையை வந்து நம்ம ரூபாயில தான் குறிப்பிடுறோம், அந்த டாலர்ல குறிப்பிட மாட்டேங்கிறீங்களே ரஜிதாமா சார் அப்படிங்கிறத ஒருத்தர் சுட்டி காட்டி கமெண்ட் போட்டுட்டே இருக்காரு சார். ஏன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம விளக்கம் கொடுத்தாகணும். இது மற்ற நேயர்களுக்கும் அது ரொம்ப சிம்பிள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் கச்சா எண்ணெயில் முதலீடு செய்கிறது எம்சிஎக்ஸ் மூலமாக தான் செய்ய முடியும். எம்சிஎக்ஸில் போய் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ரூபாயில் தான் இருக்கும், டாலரில் இருக்கு. ஓகே, டாலர் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸிங். இப்போது கோல்டுமே இன்டர்நேஷ்னல் ப்ரைஸிங் தான். நான் வந்து ஓப்பனிங் பெல் சொல்ல மாறி மாறி சில நாட்களில் ரூபாயில் கோட் பண்ணுவேன், சில நாட்களில் வந்து டாலரில் கோட் பண்ணுற நாட்களும் உண்டு. மாறி மாறி வரும் அது. ஸோ இந்தியாவில் ட்ரேட் பண்ணுற மக்களுக்கு வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த இந்தியன் ப்ரைஸில் தான். நீங்கள் வந்து நான் $60 ஒரு பீப்பாக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதை வச்சு? இட் இஸ் கம் டு $60. எஸ், இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து குறையுது கூடுது. 62லேருந்து 61.50 ஆயிடுச்சுன்றது நம்ம நிகழ்ச்சியிலலாம் கூட பேசியிருக்கோம். இல்லை 64க்கு போயிருக்கு அப்படின்னு பேசியிருக்கோம். அதில் ஏற்றங்களை தான் தெரியுமே ஒழிய இங்கே ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன? நீங்கள் க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வைங்க, எம்சிஎக்ஸில் போய் தான் ட்ரேட் பண்ணணும். எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ணும்போது அது ரூபாயில் தான் கோட்டாகும். 5475 ரூபா, இதுதான் இன்னையோட ஒரு பீப்பாக்கான விலை. ஸோ த ரீசன் வை வி கோட்டட் ஆல்டர்னேட்டிவ்லி, சில நாட்கள் ரூபாயிலையும் சில நாட்கள் டாலர்லையும் சொல்கிறது பீப்புள் அந்த பேரிட்டி புரிஞ்சுக்கணுன்றது தான். இப்போ இது வந்து எக்ஸாக்ட் ப்ரைஸிங்காகவும் வராது. பாருங்கள், அங்கே வந்து $61 வைங்க, அது 88ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ரேட் வரும். ரைட்டு, 88.5. அந்த ரேட் எக்ஸாக்டாக வந்து இங்கே ஒரு பீப்பாக்கான ரேட் வந்து இருக்காது. டு அண்டர்ஸ்டாண்ட் த சேலஞ்ச். ஸோ அங்கே ஏற்றம் இறக்கம் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் புரிஞ்சு கொள்ளலாம். பட் இங்கே இருக்கிற ப்ரைஸிங் ஏன்னா எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ணும்போது அந்த ரூபாயில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் போய் டாலரில் ஒரு பீப்பா கச்சா எண்ணெய் வந்து வாங்க முடியாது. கோல்டு வந்து டாலரில் பர் அவுன்ஸ் வந்து வாங்க முடியாது. சில்வரும் அப்படி வாங்க முடியாது. காப்பரும் சரி, நீங்கள் வந்து டாலர் பர் பவுண்டில் வாங்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து நான் சொல்கிறது என்ன, இட் இஸ் கோட்டிங் அட் 5.8 அப்படின்னு சொல்கிறேன். $5.8 பர் பவுண்ட். அது ரெண்டுமே இங்கே யூஸ் கிடையாது. கரெக்ட். அப்போ நான் என்ன சொல்லணும், இங்கே வந்து 1024 இல்லை 999 இல்லை 1003 ரூபா பர் கிலோ, அந்த பவுண்ட் பர் டாலர் பர் பவுண்டை நான் ருபி பர் கிலோவாக மாற்றி சொல்கிறேன். ஓகே, ஏன்னா எம்சிஎக்ஸில் ட்ரேட் ஆகும்போது அந்த ரேட் தான் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர். திஸ் இஸ் த ரீசன். இந்த கமெண்ட் போட்ட நண்பருக்கு வந்து டாலர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சார். அதான் டாலர் வாங்கி வச்சு எக்ஸாக்ட்லி.